Hi friends, welcome to my YouTube channel. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. இங்கே எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க என்னோட டீட்டெயில்ஸு. ஸோ இதுதான் ஒரு ஜிஸ்ட்டு. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இப்போதைக்கு. இதுதான் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் பிஏ மெம்பராக இருங்க. ஸோ இங்கே என்னோட ஜென்ரல் வியூஸை தான் இங்கே கொடுப்போம். டோன்ட் ட்ரீட் இட் அஸ் ஒரு கால் கிவிங் கம்யூனிட்டின்ற மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம். இட்ஸ் ஒன்லி மை பர்செப்ஷன். ஜாயின் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ட்ரெண்ட் ட்ரேடிங் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த சிஸ்டமேட்டிக் பில்டிங்க்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி எப்படி டிசைட் பண்ண போகிறோம், எக்ஸிட் எங்கே வச்சுக்க போகிறோம், பொசிஷன் சைசிங் எங்கே, உங்களோட கேபிட்டல் ரிக்வயர்டு என்ன அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கா சிஸ்டமேட்டிக் ட்ரேடராக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிற நிதர்சனமான உண்மை. ஸ்க்ரீனில் உங்களுக்காக நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட்டை மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்னா, எங்கே ட்ரெண்ட் மாறி இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ கடைசியாக வந்த ஸ்விங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே வந்து ரைட்டா இங்கே ஒரு புல் பேக் கொடுத்து இங்கே ஹையர் ஆகி போயிடுச்சு. ஒத்துக்கிறீங்களா? இது ஹையர் ஆகி போயிடுச்சு. அப்போ என்ன, ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெண்டு கீழே வரணும்னா என்ன வரணும், இதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸோ ஆன் 12th of February என்ன நடந்திருக்கு, இந்த ப்ரைஸு இதுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த லோக்கு கீழே. ஸோ அப்போ காலையில் ஓப்பன் ஆகும்போது அப்படின்றது எடுக்கலாமா? அப்போ இங்கே என்னாச்சு, ஆல்ரெடி அப் ட்ரெண்டாக இருந்த ஒரு விஷயம் எங்கே கன்வெர்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல. ஸோ மார்னிங் கேண்டில் க்ளோஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம், நீங்கள் இந்த இடத்த செல்லுன்னு எடுத்துக்கலாமா? ரைட், இந்த இடத்த உங்களோட செல் சிக்னலாக, அதாவது உங்கள் என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கலாமா? இந்த புது ட்ரெண்டுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. அப்புறம் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்க போகிறீங்க, ரீசெண்டாக வந்த ஹையில். கரெக்டாக இந்த இடம் ஸ்டாப் லாஸ். ரைட், இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திரும்பி உங்களுக்காக இதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குது, மார்க்கெட்டை மேலே போன மார்க்கெட்டு இந்த ஹையை தாண்டி மேலே போனதுனால, கரெக்டாக இந்த ஹையை தாண்டி மேலே போனதுனால இந்த லோ வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. கரெக்டாக அப்போ ஃபர்தராக இந்த லோவை தாண்டி எப்போ கீழே வருதோ, ரைட், அப்போ இங்கே வந்துருச்சு. இங்கே உங்களோட செல் சிக்னல் ட்ரிகர் ஆயிடுச்சுங்களா? கிளியரா? இதுக்கான ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருக்க போறீங்க? ஸோ ரீசெண்டாக எங்கே ஹை வந்ததோ இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். அப்புறம் இதோட எக்ஸிட் நீங்கள் எங்கே பண்ணுவீங்க? ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா, ரைட், கீழே போகுது அப்படின்னா திரும்பியும் எப்போ அது ரிவர்சல் ஆகி மேலே போகுதோ, ரைட், இப்போதைக்கு உங்களோட எக்ஸிட் இந்த ஸ்டாப் லாஸ். ஃபர்தராக மார்க்கெட் பில்டாக நம்மளும் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது உங்களோட எக்ஸிட் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்க்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ல நம்மளுக்கு கிளியராக என்ட்ரி தெரிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் செகண்டா எக்ஸிட்டுமே தெரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து என்ன தேவை, அதை எப்படி நம்ம பில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொசிஷன் சைசிங் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இல்லை நீங்கள் என்ன ஸ்டைல் ஆஃப் ட்ரேடர்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறீங்க. நான் ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ண போகிறேன், ஏன்னா இந்த வியூ பேஸ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஏன்னா நம்ம லாங் ஷார்ட் அப்படின்னு ரெண்டுத்தையும் பண்ண போகிறதுனால ஷார்ட்டிங் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் தான் அலௌடுன்றதுனால நான் அசியூம் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபியூச்சரில் இதை ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பொசிஷன் சைசிங் என்னவா இருக்க போகுது, ஜஸ்ட்டு ஒரு லாட்டுன்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸோ மார்க்கெட் ஒரு ஸ்விங் ஹையை தாண்டி மேலே போய் இந்த லோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே உங்களோட என்ட்ரியை நீங்கள் டிசைட் பண்ணிக்க போகிறீங்க, ரைட்டா? உங்களோட எக்ஸிட்டும் வந்து இதுதான் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு லாட் பண்ணுற ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ணலாம், ஜென்ரலாகவே ஆஸ் சூன் அஸ் உங்கள் என்ட்ரி ட்ரிகரானோடனே நீங்கள் ஒரு லாட்டை ட்ரேட் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே வர எப்போ ரிவர்சலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ, தட் மீன்ஸ் இந்த செல்லுக்கான ரிவர்சல் மாதிரி செட்டப்பாக மேலே எப்போ போகுதோ, ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகி எப்போ மார்க்கெட் அந்த லோவர் ஹைக்கு மேலே சஸ்டைன் ஆகுதோ அங்கே உங்கள் எக்ஸிட் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபிக்ஸ்டாக ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ்க்கு 2 டைம்ஸா இல்லை 1 டைம்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். பட் சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் சிக்னல் டு சிக்னல் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ இந்த ஒரு லாட் சைஸ் ட்ரேட் பண்ணுறவங்க எவ்வளோ கேபிட்டல் இருந்தால் பண்ணலாம்? ஏன்னா ஜென்ரலாக ஃபியூச்சரை செல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரஃபா 2 lakh இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் 2 lakh இருந்தால் இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நான் அதை வந்து சொல்ல மாட்டேன். நான் என்ன மீன் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணுறோம் சார். ஏன்னா இதில் ஸ்டாப் லாஸ், எக்ஸிட் இது எல்லாமே சிஸ்டம் தான் டிசைட் பண்ண போகுது. கண்டினியூஸாக எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட்டாக வரப்போகுது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் தெரியும், இந்த 15 மினிட்ஸ் சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு 2 இல்லைனா 3 வீதம் வரப்போகுது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்கள் பார்த்துப்போம். அப்போ 6 into 2ன்னு எடுத்துப்போமா, ஆவரேஜாக 2 trades per monthன்னு எடுத்துப்போமா. அப்புறம் ஒரு ட்ரேடுக்கும் பார்த்தீங்கன்னா ரஃபா வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வருதுமா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் அடுத்து பண்ண போகிற 6 மாதமும் எல்லா ட்ரேடும் லாஸ் தான் வரப்போகுதுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போமே. அப்போ அதுக்கு எனக்கு எவ்வளோ
லாஸ்ட் குஷன் தேவை அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்க போகிறேன். அப்போ எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து 12 ட்ரேட்ஸு, ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறேன், ஆவரேஜாக 150 பாயிண்ட்ஸ் வந்து என்னோட எஸ்எல்லாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா 6 மாதமும், ஸோ நடக்க போகிற நெக்ஸ்ட் 12 ட்ரேடுமே நான் எஸ்எல் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ ரஃபாக எவ்வளோ வரப்போகுது? ஸோ லாட் சைஸ் வந்து உங்களுக்கு 65ன்னு தெரியும். 65 × 150 அப்படின்னா எவ்வளோ வரப்போகுது? கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு லட்சம் வருமா ரஃபா? அப்போ என்ன பண்ணலாம், 2 லேக்கு ப்ளஸ் அந்த குஷன் கேபிட்டல் நீங்கள் ஆட் பண்ணீங்க, ரைட்டா? அப்போ இந்த சிஸ்டம் நீங்கள் ஒரு லாட்டில் பண்ணோம் அப்படின்னா ரஃபா 3 லேக்ஸ் இருந்தால் நீங்கள் இதை ஒரு லாட்டுக்கு ட்ரேட் பண்ணலாம். ப்ரொவைடட் என்ன, நம்ம எடுக்க போகிற அடுத்த 12 ட்ரேடும் தொடர்ந்து லாஸ் ஆகுன்ற குஷனை ஆட் பண்ணி இதை பண்ண போகிறோம், கரெக்டாக? நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு லாட்டுக்கு, ரைட், ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு 4 லட்சம் கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைல் ஆஃப் ட்ரேடர் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணீங்க. இப்போ நீங்கள் இதை சிஸ்டமேட்டிக்காக பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிக்னல் டு சிக்னல் மட்டும்தான் பண்ண போகிறோம், கரெக்டாக? அது 150 பாயிண்ட் கொடுத்தாலும் சரி, 1000 பாயிண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை 1000 பாயிண்ட் டிப் அடிச்சு 600 பாயிண்ட்ல ரிவர்சல் ஆனாலும் சரி, நீங்கள் எங்கே புக் பண்ண போகிறீங்க? சிக்னல் டு சிக்னல், அதாவது ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ட்ரெண்ட் எண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு லாட் பண்ணுறவங்க ஈஸியாக இது சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்ட்ரியை நான் சிக்னலாக வச்சிருக்கிறேன், இது ட்ரிகராக வச்சிருக்கேன். இந்த ட்ரிகருக்கு நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கால்குலேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நல்லா தெரியுது, ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணிக்கலாம். நான் இது முழுக்க ஒரு 1 லாட் ஃபியூச்சரில் இந்த ட்ரெண்ட் ட்ரேடிங்கை ஒருத்தர் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிளில் சொல்லியிருக்கேன். அப்போ 4 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லாட் எப்போவுமே ட்ரேட் பண்ணலாம், கரெக்டாக? ஏன்னா நீங்கள் இருக்கிற பொசிஷனுக்கு அகேன்ஸ்டாக போனாலும் சரி, ஃபேவராக போனாலும் சரி, எல்லா குஷனையும் உள்ளே வச்சு பில்ட் பண்ண ஒரு கேபிட்டல் சைசிங் அப்படின்றத பார்த்துப்போம். இப்போ நீங்கள் என்கிட்ட நிறைய கேபிட்டல் இருக்குது, இல்லை நான் நிறைய லாட்டில் ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு சிக்னல் டு சிக்னல் தேவையில்லை சார், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி பண்ணலாம்? இப்போ நம்ம அசியூம் பண்ணிப்போம் நீங்கள் வந்து ஒரு 2 லாட் ட்ரேடர் அப்படின்றத. ஸோ 2 லாட்னா என்ன அர்த்தம்? எவ்ரி சிக்னலுக்கு நீங்கள் 2 லாட் வந்து எடுக்கலாம் அப்படின்றத க்ளீனாக தெரியுது. அப்போ ஆஸ் பர் கால்குலேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 லாட் ட்ரேடராக இருக்கிறீங்க பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும்? அக்ரெசிவ் ட்ரேடர் இருந்தீங்கன்னா 6 லேக்ஸ் போதும். பட் கன்சர்வேட்டிவாக நான் சொல்கிறேன் 8 லேக் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் 2 லாட் பண்ணலாம். இப்போ இந்த 2 லாட் பண்ணுறவங்க என்ட்ரி எப்படி பண்ணலாம், எக்ஸிட் எப்படி பிளான் பண்ணலாம்? ஸோ இப்போ இந்த பொசிஷன் சைசிங்கும் கேபிட்டல் ரிக்வயர்டும் இந்த 2 லாட் ட்ரேடருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ட்ரி எப்படி எடுக்கலாம், எக்ஸிட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பில்ட் பண்ணும்போது அது எப்படி நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தான் கேள்வி. இப்போ நம்ம சார்ட்டை மட்டும் எடுத்து பார்ப்போமே. சார்ட்டை பார்த்து என்ட்ரி எங்கே வைக்கலாம், எக்ஸிட்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களோட என்ட்ரி எங்கே தெரியுது? ஸோ இது ஹையர் ஐ ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த லோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இந்த லோக்கு கீழே என்ட்ரி. அப்போ இப்போ நீங்கள் 2 லாட் பண்ணுறவங்க இருந்தால் என்ன பண்ணலாம், அந்த மொமெண்ட் இந்த லோ பிரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேயே என்ட்ரி 2 லாட் பண்ணுற போறீங்க, கரெக்டா? இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? பட் ஆனால் என்னென்னா இந்த ஸ்மார்ட்னஸ் பண்ணும்போது ஒரு சில நேரம் நீங்கள் ரைடை மிஸ் பண்ணுறீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு லாட் செல் பண்ணலாம், புல் பேக்கில் செகண்ட் லாட் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இந்த மார்க்கெட்டே எடுத்துப்போமே, எல்லா டைமுமே சிக்னல் வந்தோடனே புல் பேக் வருமானா? இல்லை. இப்போ இந்த லோ வந்து இந்த லோக்கு கீழே, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு, ஃபர்தராக அப்புறம் ஒரு லோ போச்சு, அப்புறம் அந்த லோ வந்து பிரேக் ஆகி கீழே தான் வந்துச்சு. இப்போ இங்கே நீங்கள் டிசைட் பண்ணிக்க வேண்டியதான் என்ட்ரி நீங்கள் எங்கே எடுக்க போறீங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ட்ரியை ஃபிக்ஸ்டாக வச்சுப்பேன், எக்ஸிட்டை மட்டும் தான் கஸ்டமைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இங்கே என்ட்ரியில் நான் எப்போவுமே 2 லாட்டை எடுத்துருவேன், ஓகேவா? இப்போ இந்த என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றது தெரியுமா? என்ட்ரி எங்கே வந்துச்சு? ஸோ இங்கே 25980 வச்சுப்போமே ஒரு பேச்சுக்கு, அதோட ஸ்டாப் லாஸ் என்னவா இருக்க போகுது? இந்த இடம் 26,000 ரஃபாக வச்சுப்போமா, ரைட்டா? அப்போ இது 120 பாயிண்டாக வரப்போகுது. என்ன 25980, ஏன்னா பழைய லோ அங்கே தான், லோ பிரீச் ஆனால் நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஹையாக வந்து ஈஸியாக கால்குலேஷனுக்காக 26,000 அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிறேன். அப்போ 120 பாயிண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ்ன்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி உங்கள் எக்ஸிட்டை பிளான் பண்ணலாம் அப்படின்னா 2 லாட் பண்ணுறதுனால ஒரு லாட்டுக்கு நீங்கள் எப்பவுமே சிக்னல் டு சிக்னல் வச்சுக்கலாம், ரைட்டா? அந்த மீதி இருக்க ஒரு லாட்டை நீங்கள் எப்படி கிளவராக ப்ளே பண்ண போறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. இப்போ நம்ம ரிஸ்க்கை டிசைட் பண்ணிட்டோம், கரெக்டாக? ஆர் அப்படின்ற ஒரு ரிஸ்க்கை டிசைட் பண்ணிட்டோம். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஆர் எவ்வளோ? ஸோ என்ட்ரிலேருந்து உங்கள் ஸ்டாப் லாஸை டிடெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் வரும்ல, 120 பாயிண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ப்ளே பண்ணி இந்த சிஸ்டமை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 120 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா, அப்போ அட்லீஸ்ட் ஒரு 1.5 டைம்ஸ்னு வச்சுப்போமா, 1.5 டைம்ஸ் ஆஃப் 120 பாயிண்ட்னு வச்சுப்போமா, அப்போ 180 பாயிண்ட் வருதா, ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட 2 லாட்டில் ஒரு லாட்டுக்கு ரிஸ்க் ரிவார்டை பேஸ் பண்ணி அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 1 ரிவார்டும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தீங்கன்னா 2 ரிவார்ட்லையும் கூட எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் இந்த சிக்னல் மாறிச்சுன்னா என்ன பண்ண போறீங்க, 2 லாட்டையும் எக்ஸிட் பண்ண போறீங்க. ரைட் பண்ணும்போது தான் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேண்டும். ஸோ ஒரு லாட்டை எப்பவுமே சிக்னல் டு சிக்னல் வச்சுக்க போறீங்க. அந்த செகண்ட் லாட்டை நீங்க ரிஸ்க்கு பேஸ் பண்ணி, இப்போ நீங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா 1 hour வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் மீடியமாக இருக்கிறீங்கன்னா 1.5 இல்லைனா
ரொம்ப அக்ரெசிவா இருக்குங்க அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 200 பாயிண்ட் ஆச்சும் வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்கனாலும் நீங்க பாயிண்ட் பேஸ்லயும் வச்சுக்கலாம், இல்லைனா உங்களோட ரிஸ்கை பேஸ் பண்ணி 2R கூட வச்சுக்கலாம். அப்படின்னா 120 டைம்ஸ் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 240 பாயிண்ட். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் மார்க்கெட் 400-500 பாயிண்ட் போனாலும் பரவாயில்ல, என்னோட ஃபர்ஸ்ட் இருக்க லாட்டை நான் எங்கே புக் பண்ண போறேன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், செகண்ட் லாட்டை சிஸ்டமேட்டிக்காக திரும்பும்போது பண்ணிக்கலாம். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பழைய சிக்னலை செக் பண்ணி பார்ப்போம், அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த சிக்னலை பார்ப்போமே, இந்த சிக்னலில் இந்த இடம் ஃபார்ம் ஆகி இது ஆக்டிவேட் ஆகும்போது இந்த இடம் செல்லுன்னு வந்திருக்க போகுது, கரெக்டா? இந்த இடம் செல்லாக வந்திருக்க போது, இந்த இடத்துல என்ன 25,900ன்னு வச்சுப்போமா, ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்க போகுது, இந்த இடத்துல இருக்க போதா, ஒரு 150 பாயிண்டா இருக்க போதா, ரைட்டா? இந்த சிக்னலுக்கு 150 பாயிண்டா இருக்க போகுது. இப்போ இந்த சிக்னல் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது என்ன, நீங்க எங்க எக்ஸிட் பண்ணிருப்பீங்க? ஆஸ் பர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் இருந்தா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஆனா ஃபர்தரா கீழே போவதனால இதோட ரிவர்சல் எங்க ஃபார்ம் ஆச்சு, இங்க வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. இப்போ இங்க வந்து நீங்க லாஸ் புக் பண்ணிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா அட்காஸ்ட்ல எக்ஸிட் பண்ணிருப்பீங்கன்னு எடுத்துக்கலாமா? என்ன, ஒரு 4-5 நாள் ஹோல்ட் பண்ணி இந்த ட்ரேடை அட்காஸ்ட்ல ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் லாட் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 லாட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க, கரெக்டா? இந்த என்ட்ரி உங்களுக்கு ஃபிக்ஸ்டு. இந்த ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி நீங்க ரஃபா எவ்வளோ, ஒரு 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட் லாட்டை ரொம்ப கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா வச்சுப்போமே, 150 பாயிண்ட்ல புக் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் சாலிடா 150 பாயிண்ட் வந்து கிளியரா கிடைச்சிருக்கு. ஆஃப்டர் என்ட்ரி இந்த 150 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க 2 லாட்ல ஒரு லாட் உங்க ரிஸ்க்கு ரிவார்டை மேட்ச் பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க போறீங்க, ஒரு லாட்ல 150 பாயிண்ட் புக் பண்ணிருக்க போறீங்க. செகண்ட் லாட்டு ஆஸ் பர் சிக்னலா என்ட்ரி ஆயிருக்க போறீங்க. நீங்க இப்போ சிக்னல் டு சிக்னல் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 2 லாட்டுக்குமே என்ன வரப்போகுது, எய்தர் மார்ஜினல் எக்ஸிட்டா இருக்க போது, இல்ல ஒர்ஸ்ட் கேஸ்க்கு லாஸ்ட்ல இருக்க போதா. ஆனா இப்போ நம்பர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லாட்டை நீங்க கொஞ்சம் ரிஸ்க் ரிவார்ட் பேஸ்ல புக் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு லாட்டுக்கு என்ன பண்ணிருப்பீங்க, 150 பாயிண்ட் புக் பண்ணிருப்பீங்களா? செகண்ட் லாட்டுக்கு என்ன, மார்ஜினலா ஒரு 50 பாயிண்ட் லாஸ் பண்ணியிருந்தா கூட இந்த டோட்டல் ட்ரேட் என்னவா இருக்க போகுது, ஸோ 150ல 50 கழிச்சிங்கன்னா கூட 100 பாயிண்ட், ரைட்டா? டோட்டலா 2 லாட்டுக்கு, ரைட், 100 பாயிண்ட்டை கேப்சர் பண்ண மாதிரியாச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விப்சாஸ் இருக்க நேரத்தில் இந்த சிஸ்டம் வந்து ஈஸியாக பில்ட் பண்ண போகுது. இல்லை இப்போ உங்கள் டவுட் என்னன்னா, ஓகே சார் நான் எடுத்தேன் 150 பாயிண்ட்ல புக் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் இப்படியே போயிருந்தா என்ன இருக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஃபர்ஸ்ட் லாட்டை நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்களா, செகண்ட் லாட் இன்னும் ரைட் பண்ணி தானே இருப்பீங்க, ரைட்டா? ஏன்னா இப்போ இந்த மாதிரி விப்சாஸ் டைமில் நீங்கள் என்ன சிஸ்டமேட்டிக்காக பில்ட் பண்ணும்போது என்னன்னா, கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கேபிட்டல் ரிக்வயர்டுன்னு கால்குலேட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கடைசியாக ஒரு 12 ட்ரேடுமே நீங்க லாஸ் பண்ணீங்கன்னா எப்படி உங்க கேபிட்டலை பில்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். இப்போ இந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களோட கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 லாட் வச்சிருக்கிறவங்களா வந்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா மல்டிபிள் லாட்ல கண்டிப்பா நீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு லாட்டை வந்து ரிஸ்க் ரிவார்டை பேஸ் பண்ணி புக் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா லாஸ் வரும்போது நீங்க லாஸே கிடையாது. ஏன்னா ஆஸ் பர் சிக்னல் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒன்னு அட்காஸ்ட் இல்லைன்னா மார்ஜினல் லாஸ் தான் வரும். ஆனா இப்போ நம்ம சிஸ்டமேட்டிக்கா பில் பண்ண விஷயத்தை நீங்க 2 லாட் ட்ரேடரா புக் பண்ணி இப்போ இந்த ரிஸ்க் ரிவார்டுக்கு 1 அப்படின்னு புக் பண்ணீங்கன்னா கூட போதும், ரைட்? 150 பாயிண்ட் புக் பண்ணி இருப்பீங்க, அட்காஸ்ட்லயோ இல்லைன்னா ஒரு 50 பாயிண்ட் லாஸ்ட்லயோ கூட செகண்ட் லாட்டை எக்ஸிட்டும் பண்ணிருப்பீங்க. அப்போ டோட்டலா பார்க்கும்போது என்ன இருக்க போது, 2 லாட்டுக்கும் சேர்த்து ஆன் அன் ஆவரேஜ், ரைட், 150 பிளஸ் -15 வச்சுக்கிட்டா கூட 100 பாயிண்ட், ரைட்டா? ஸோ பெர் லாட்டுக்கு நீங்க 50 பாயிண்ட்ஸ் ஆச்சும் இதுல கேப்சர் பண்ணிருப்பீங்க. நீங்க இதே ஒரு சிக்னல் டு சிக்னல் ட்ரேடர் இருந்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் நீங்க டிலே பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 50 பாயிண்ட் லாஸ்ட்ல தான் போயிருப்பீங்க. ஸோ ஏன் இந்த விஷயம் வேணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் புரியும். நீங்க ட்ரெண்டிங் மார்க்கெட்டா பார்க்கும்போது எப்பவுமே 2 லாட்டே ரைட் பண்ணிருக்கலாம் அப்படின்றத தோணும். இல்லையா, நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய கேபிட்டல் வச்சிருக்கீங்கன்னா நீங்க 3 லாட் பிளான் பண்ணீங்க, ரைட்? ஒரு லாட்டை எப்பவுமே ரிஸ்க் ரிவார்டு 1ன்னு வச்சுங்க, மீதி 2 லாட்டை வந்து சிக்னல் டு சிக்னல் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அதுலயும் இன்னும் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 லாட் எடுங்க, ஒரு லாட்டை 1 hour ரிஸ்க்ல கொடுங்க, செகண்ட் லாட்டை 2.5 ரிஸ்க்ல கொடுத்துருங்க, தேர்ட் லாட்டை சிக்னல் டு சிக்னலா ரைட் பண்ணீங்க. அப்போ என்ன வரும்னா ஒரு 400-500 பாயிண்ட் மார்க்கெட் டிப் ஆயிட்டு இந்த செல்லுக்கு அப்புறம் திரும்பியும் ஒரு 100 பாயிண்ட்ல தான் உங்களோட சிக்னல் எக்ஸிட் கிடைக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணிருக்கலாம், 1 hourல ஒரு லாட் புக் பண்ணிருப்பீங்க, 2ல இருந்து 2.5 hourல செகண்ட் லாட் புக் பண்ணிருப்பீங்க, தேர்ட் லாட் வந்து சிக்னல் டு சிக்னல் எக்ஸிட் பண்ணிருப்பீங்க. ஸோ சிக்னல் டு சிக்னல் பண்ணவங்க 100 பாயிண்ட்ல வெளில போகும்போது நீங்க ஆப்வியஸா பெட்டர் ரிவார்ட்ஸுமே கிடைக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். பெரிய ரைட் மூவ் இருந்தாலும் ஏன்னா நீங்க உங்க பொசிஷனை புக் பண்ணாலும் ஒரு பொசிஷன் எப்பவுமே ரைட் பண்ண போறீங்க, ஏன்னா அடுத்த பொசிஷனை பில் பண்ணும்போது இந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு தான் ஃப்ரெஷ் என்ட்ரியை பில் பண்ண போறீங்க அப்படின்றதுனால தான். நம்மளோட ட்ரெண்ட் ட்ரேடிங் மெத்தடை நம்ம எப்படி சிஸ்டமேட்டிக்கா மாத்திக்க போறோம் அப்படின்றத இப்போ பார்த்தோம். இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க என்ன மாதிரி ட்ரேடர் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்லயே மென்ஷன் பண்ணுங்க. நீங்க 1 லாட் பண்ண போறீங்களா, இல்ல 2 லாட் பண்ண போறீங்களா, இல்ல மல்டிபிள் லாட்ஸா பிளான் பண்ணி என்ன ரிஸ்க் ரிவார்ட்ல பிளான் பண்ண போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.